viewers, welcome to #food. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்கால் சூப். இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லயும் வீட்ல இருக்க பொருள் வச்சு நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறந்துடாம நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. #food சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப் அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பில் இந்த ஆட்டுக்காலில் வந்து லைட்டாக முடி மாதிரி இருக்கும்ல, அதனால் அதை எடுக்கிறதுக்காக நான் இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு வைக்க போகிறேன். தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ஏன்னா கொதிச்சுன்னா அந்த கொழுப்புலேருந்து எண்ணெயெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். அது லைட்டாக சூடாக ஏறினதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுரண்டி எடுத்திங்கன்னா மேலே இருக்கிற முடியெல்லாம் தனியாக வந்துடும். தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் அதில் அழுக்காக வருது, அழுக்கு முடி எல்லாமே இதில் வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சிருச்சுன்னா அது லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆறுனதும் இதை வாஷ் பண்ணிடணும். இப்போ இந்த காலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சுடு தண்ணிக்கு அடுத்து நான் 3 நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள முடி அப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ சூப் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை, மஞ்சப்பொடி, சீரகம் வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கம்பல்சரி தட்டி தான் போடணும். தக்காளி வேணும்னா ஆப்ஷனலாக அரை தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தக்காளி சேர்க்கல. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் லைட்டாக போடுங்க. லைட்டானா ஒரு இந்த மாதிரி அளவில் 1 ஸ்பூன் போட்டோன்னா போதும். ஏன்னா சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட லைட்டாக நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறையா வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு வச்சிங்கனாலே போதும். இப்போ நல்லெண்ணெய்லாம் ஊற்றியாச்சு. இப்போ குக்கரில் விசில் வைக்கணும். இது எப்படியும் 10லேருந்து 12 விசில் வைக்கணும், அப்போ தான் இது வேகும். கால் வந்து பொடி காலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 விசில் வச்சா போதும். கொஞ்சம் நிறைய சதை உள்ள கால் அப்படின்னா நீங்கள் எப்படியும் 12 விசில் வச்சாதான் கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ இது குக்கரில் விசில் வச்சிடலாம். குக்கரில் விசில் வச்சாச்சு. இது 10 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா 10 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு கால்லாம். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த காலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டெயின் அவுட் பண்ணிவிட்டு குருமா வைக்கலாம். அது குருமா எப்படி வைக்கிறது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பெப்பர் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி எலும்பு பிரச்சனையாக இருக்கிறவங்க இந்த ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிங்க.